ஹலோ கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற பாட்டோட ஒரு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ரெடி சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஜிமினாடா இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. கிராமாக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு மீதி அமௌண்ட்ஸை செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் அமௌண்ட்டை செட் பண்ணுற பிளேஸுக்கு போகிறாரு. அங்கே போய் கேட்டால் ஆல்ரெடி உங்கள் கிராண்ட்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கான மட்டும் மணியுமே ஒரு பர்சன்ட்டு அங்கே கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரியும் ஜிமினாட்டா சொல்கிறது கேட்டு நம்ம இன்னும் மணி கொடுக்கவே இல்லையே, எப்படி கிராண்ட்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த மணியும் யார் இங்கே கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்லேயே கரெக்டாக ஜிமினா நம்ம கிராண்ட்மா இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு இருந்தா அதே பிளேஸில் சுகா டாக்டர்கிட்ட பேசிட்டு போகிற மூமெண்ட்டாக பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு ஒரு வேளை இவராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நேராக சுகாக்கிட்டே வந்துட்டு, நீங்கள் தான் என்னோடய கிராண்ட்மாக்கான மொத்த அமௌண்ட்டையுமே இப்போவும் கட்டினீங்களா? இருந்தாலும் 1 lakh எனக்கு மணி கொடுத்துட்டீங்கல்ல. எங்கள் பாரு, நான் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன, உன் கிராண்ட்மா இப்போ ஆல்ரைட் தானே? உன்னோட காலேஜ் ஒர்க்கெல்லாம் போய் பாரு, தேவையில்லாமல் எதுவும் திங்க் பண்ணாத. ஆனால் நீங்கள் எனக்கு ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும்? நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி வர ஒன்றும் இல்லை. ஓகேயா, சேஃபாக பார்த்துக்கோ, ஸ்டடியும் பார்த்துக்கோ, கிராண்ட்மாவையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சுகா அங்கேருந்து போனால் இப்போ நம்ம ஜிமினாடா கிராண்ட்மாவை அவரோட ஹவுஸுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். கிராண்ட்மா கிட்ட பேசினபடியே காலேஜுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தால் ஜிமினாவுக்கு லைட்டாக ஒரு மோடி கில்ட்டி ஃபீலாக வேறு ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு சுகாவோட அந்த காலை எடுத்து சுகாவுக்கு கால் பண்ணவும், ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு முன்னாடி பேசிட்டு வந்தோன்னுக்கிற மாதிரி அந்த காலை பிக் பண்ணால், நான் உங்களை மீட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன், நான் உங்களை மீட் பண்ணலாமா? நீங்கள் எந்த பிளேஸ்க்கு வரணும்னு சொல்லுங்கள், நான் அந்த பிளேஸ்க்கே வரேன். இல்லை, உனக்கு எந்த பிளேஸ் பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த பிளேஸை சொல்லு, நான் வரேன். அப்படி சொல்கிறீங்களா? சரி, ஓகே. எங்கள் காலேஜுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கோட நேமை சொல்லி, அந்த பார்க்குக்கு வரீங்களா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சுகா காலை கட் பண்ணால் இப்போ காலேஜுக்குள்ளே நம்ம ஜிமினா என்ட்ராகிற மூமெண்ட்டே நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜிமினு, கிராண்ட்மாவுக்கு இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சா? நான் மணி கொடுக்குறேன்னு சொன்னேன், மணிலாம் வேண்டான்னா சர்ஜரிக்கு மொட்டை அமௌண்ட் எப்படிடா உனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்ருக்காரு. உனக்கு எப்படி அவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சு? என் டேடுக்கிட்டே என்கிட்டே மணியே நீ வாங்கலை, இவ்வளோ அமௌண்ட் உனக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீ தானாகவே ஏதாவது ப்ராப்ளத்தில் போய் சிக்கிக்கிட்டு இருக்கியா, என்கிட்டேருந்து இடம் மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படிலாம் இல்லாட்டே மேம், நான் ஒரு பர்சன்ட்கிட்ட ஒர்க்கு கேட்டேன், அந்த பர்சன்ட் எனக்கு ஒர்க்கு கொடுத்தாங்க. என்ன ஒர்க்கு கொடுத்தான்? இவ்வளோ மணிக்கு உங்ககிட்ட அவன் என்ன ஒர்க்கு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி கோமாண்ணா, டே அவரும் ஒரு நார்மலான பர்சன் தான், ரொம்ப நல்ல பர்சன் தான். நான் கேட்காமலே எனக்கு மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணார், ஸ்டடி ஒர்க்கை தான் பார்க்க சொன்னார். எல்லாரையும் ஈஸியாக நம்பாட்ட ஜிமீன், யாருமே எந்த ஒரு மூமெண்ட்டும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாமலே உனக்கு மணி கொடுப்பாங்களா? நல்ல பசங்க வர சொல்கிறேன், எந்த ஒரு பர்சன்ட்டுமே மணி ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு மைண்ட் செட்டை மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு தான் உனக்கு மணி கொடுத்துருப்பாங்க. யார் உனக்கு கொடுத்தா? உனக்கு அந்த பர்சன்ட் யாருன்னு தெரியுமாங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு அது சரியாக தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் மீட் பண்ணேன், அப்போ கூட நான் அந்த பர்சன்ட்கிட்ட ஃபைட் பண்ணேன். 2வது டைம் மீட் பண்ண சொல்ல அந்த பர்சன்ட் என்ன சேவ் பண்ணாங்க. அவங்க தான் என்னோடய கிராண்ட்மாவுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, உன் கிராண்ட்மாவை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு மணி கொடுத்தாங்க. மற்றபடி நான் அந்த பர்சன்ட்டை இப்போ வரைக்கும் மீட் பண்ணலை, அந்த பர்சன்ட்டுமே என்கிட்ட இப்போ வரைக்கும் பேசலை. இன்றைக்கி ஈவினிங் தான் நான் அந்த பர்சன்ட்டை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எதுக்கு மீட் பண்ண போகிறான், அவன் அவன்கிட்ட என்ன கேட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவத்திலேயே கட்டுறதை பார்த்துட்டு, தேவையில்லாமல் ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கிறேன், நான் தான் அவரை மீட் பண்ணணுங்கிற மாதிரி பேசினேன், டென்ஷன் ஆகாட்டேன். பார்த்துக்கோ ஜிமீன், நீயா வாலண்டரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் போய் சிக்கிக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜிமீனாவே இந்த மாதிரி அவங்க கிளாஸ் ஒர்க்கெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக டேயோட மொபைலுக்கு ஒரு மாதிரி மெசேஜ் கிளிங்க் ஆகுது. இந்த மாதிரி கிளிங்க் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு தான், இவனுக்கு சும்மாவே இருக்க முடியாதா, என்ன சரி ஒரு வேகத்தில் லவ் பண்ணுறேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன், எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணி அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டுருக்கான், என்ன திமிரு இவனுக்கு,
நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேனா அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜை நோட் பண்ணாதபடியே கிளாஸை ரன் பண்ணபடி கிளாஸில் நோட் சொல்லிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த கிளாஸ் ரூம் டோர்கிட்டேயே நம்ம ஜொங்குக்கு வந்து நின்று தேவைப்பட்டபடி இப்போ ஒரு மெசேஜை அப்படி சென்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி சென்ட் பண்ணால் இடுமுட்டையோட மொபைலில் வந்து கிளிக் ஆகுது. நீ இப்போ எங்கே இருக்கிற, நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தா ஏன் பிரேக் பீரியடில் பார்த்தா ஆகாடா, கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்க சொல்லி தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி மொபைலை திட்டின பொசிஷன்லேயே மறுபடியும் மொபைலை கீழே பாரா இந்த மாதிரி வச்சான். ஜிமினா இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீ ஏதோ பெரிய ப்ராப்ளத்தில் சிக்கின மாதிரி தெரிஞ்சுட்டே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா டே கலாய்க்கம். டே ஒன்றும் இல்லைடா, சும்மா தேவையில்லாமல் யாருன்னே தெரியல, எப்போ பார்த்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் எஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கரெக்டாக எஸ்கியூஸ் கேட்கவும் நம்மகிட்ட இந்த வாய்ஸை கேட்டு ஷாக்காகி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் கிம்டையாங்க ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க, அவனை கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே டேங் உன்னை ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்களாம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓ ப்ராப்ளம் ஒன்றை தேடி வந்துருச்சு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமி நான் கலாய்ச்சப்படிட்டே நோட் பண்ணேன். மொபைலில் ஹேண்ட்ஸில் இட்ட வேகட்டிலேயே ஜுங்குக்கு பக்கத்தில் வந்து நின்னா மெசேஜ் பண்ணால் என்ன நோட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வைக்கிறேன், இப்போ வா என் கூட அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போவார். அந்த மாதிரி இழுத்துட்டு போனால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் இதுலேயும் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வசமாக போய் சிக்கிரிக்கியடா அப்படிங்கிற மாதிரி நாம் ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா எங்கள் பாரு ஜுங்கு ஏன் என்கிட்ட இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ரூடாகவே ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ நீ அன்றைக்கி கேட்ட வேகட்டெல்லாம் ஆமாம் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கட்டும் என் டேடு பார்த்தாருன்னா பிறகு நான் ஹவுஸ் அரசில் வச்சுருவார், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணாட்ட, எனக்கு கிளாஸ் இருக்குது, என் ஸ்டடியில் நான் டவுட்டு பிரேக் பண்ணேன்னா அதுக்கு என்னை திட்டுவார், முதல்ல நீ போ அப்படிங்கிற மாதிரி நான் திரும்பவும் கிளாஸ் ரூமுக்குள்ளே போகலானுங்கிற மாதிரி போனால் என்ன போவானுங்கிற மாதிரி டேயை புஷ் பண்ணி தூக்குனபடி அங்கே ரெண்டு போயிட்டாரு. என்னடா என்னடா இப்படி நின்றுக்கிட்டு போகிறேன், என்னை விட்றா ஜொங்குக்கு விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட போராடிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஜிமினா காலேஜ் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷுகாவை பார்க்கறதுக்கு கரெக்டாக அந்த பார்க்கில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஷுகாவுமே ஒரு 1/2 hour கழிச்சு தான் அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ரொம்ப ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன இல்லை இப்போ தான் வந்தேன், ஆட்டாப்படி தெரியலையே ரொம்ப ஹவர்ஸாக வெயிட் பண்ண மாதிரி தெரியுது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் லேட்டாக வந்துட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி ஷுகா செல்வம் என்ன என்கிட்டலாம் சாரி கேட்டுட்ருக்கீங்க, எதுக்கு சாரி சொல்கிறீங்க, எனக்கு நான் ஹெல்ப் பண்ணி கேட்காமல எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் காட் மாதிரி அந்த பிளேஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, அது மட்டும் இல்லை நீங்கள் 5 lakhs மணி என்னோடய கிராண்ட்மாவோட அந்த ஆப்ரேஷனுக்கு மொத்த அமௌண்ட்டாக கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரி உனக்கு என்னாச்சு ஏன் பைத்தியம் மெட்டி பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது, நான் வந்துட்டு நீங்கள் என்ன பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு குட்டி ஒர்க்கு தரீங்களா, பார்ட் டைம் ஜாப் மாதிரி, நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்தபடியே நீங்கள் எனக்காக கொடுத்த அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமி நான் என்ன மாதிரி கேட்க ஓ நீ அப்படி வாரியா, அந்த மணியை நீ என்கிட்டயே குறைச்சிக்கலான்னு திங்க் பண்ணுறியா, இல்லை நான் அதர் பிளேஸில் பார்ட் டைம் ஜாப்புக்கு போகணுன்னு தான் திங்க் பண்ணேன், நீங்கள் போன டைம் கூட ஸ்டடி டைட்டில் ஸ்டடியை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அங்கேயும் இங்கேயுமா பார்ட் டைம் ஜாப் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு திங்க் பண்ணாதேன்னு கொஞ்சம் வார்ன் பண்ணிங்கல்ல, அதான் என் ஃப்ரெண்டோட டேடோட ஒரு ஷாப்பில் தான் நான் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதையும் தாண்டி உங்ககிட்ட இப்போ மணி வாங்கியிருக்கேன், அங்கே எப்போவாவது தான் என்னோடய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போமா, அதான் மற்ற பிளேஸ் மற்ற டைட்டில் டைம் உங்கள் பிளேஸில் நீங்கள் கொடுக்குற ஒர்க்கை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலான்னு திங்க் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிளேஸில் ஒர்க் இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட ஏதாவது ஒர்க் இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுனா நான் சும்மாவே அந்த மணியை கொடுத்தாலும் அந்த மணிக்காக நீ என்கிட்டே ஒர்க்குக்கு வரியானுங்கிற மாதிரி ஷுகா திங்க் பண்ண போயிடு, சரி ஓகே நீ என்னோடய கம்பெனிக்கு வந்துரு, கம்பெனிக்கா எப்படி, உனக்கு ஆஃப்டர்நூன் வர்றதுன்னா காலேஜ் 2 o'clock அப்புறம் 3 o'clock அப்புறம் காலேஜ் தண்டாயிரும்ல, அதுக்கப்புறம் நீ நேராண்டா இந்த அட்ரஸில் இருக்குதா என்னோடய கம்பெனி, டேரெக்டாக நீ கம்பெனிக்கு வந்துரு, நான் உனக்கு குட்டி குட்டி ஒர்க்காக கொடுக்குறேன், 1 monthக்கு நான் இவ்வளோ சேலரி உனக்கு கொடுக்குறேன், நீ குயிக்காகவே எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நீ கிளியர் பண்ணிடலாம் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே எனக்கு ஓகேடா தேங்க்ஸ், எனக்கு ஒர்க்கு கொடுத்துட்டு தேங்க்ஸ்க்கு மேலே தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கட்டும்,
போடும். போ, உனக்கு வேறு எது ஒர்க் இருந்தால் அந்த ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து கிளம்புனா சுகாவோட டேடி தான், டே அந்த டேங்க பாட்டியா பார்க்கலையாடா, அவங்ககிட்ட போய் ஏதாவது பேசி தொலைடா அப்படிங்கிற மாரி கத்துறாரு. ஐயோ! இவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணனே தெரியல. இப்போ அந்த டேயை எங்கே போய் கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே தேடிட்டு வந்தா. டேடா ஹவுஸை விட்டு வெளியே வர மாட்டாரே, அவர் ரூம்குள்ளே இருக்கிற பர்சன்டாச்சு இந்த மூமெண்ட்டுக்கு. ஐயோ! இன்னைக்கு இந்த ஜங்குக்கு வேற நீ வெளியே வரணும், டேட்டுக்கு போகணுங்கிற மாரி சொல்லி டென்ஷன் ஆகுனா. டேடு வேற சில டைம்லாம் ஒர்க்குக்கு போனால் வரையே மாட்டார். இன்றைக்கி என்னென்னா ஹால்லேயே வர்றப்போ உட்காந்துருக்காரு. பார்க்க சொல்லையே பயமாக இருக்குது. ஜங்குக்கு பாட்டு பயப்படவா, டேடை பாட்டு பயப்படவா நீ தெரிய மாட்டேங்குது. நான் யாரை பாட்டு பயப்பட, காடு நான் யாரை பாட்டு பயப்பட அப்படிங்கிற மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுருந்தான். ஜங்குக்கு 2 கால் வருது. ஐயோ இவன் கால் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி அந்த காலை பிக் பண்ணபடி, ஜங்குக் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஜங்குக் நான் சொல்கிறது கேள் ஜங்குக், டேடி இருக்கார் ஜங்குக், என்னால் ஹவுஸை விட்டு வெளியே வர முடியாது, எங்கே போகிற என்ன பண்ணுறேங்கிற மாதிரி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பாரு. போடா குறைக்கி பாடி கார்ட்ஸை என் ப்ரொடக்ட்டுக்கு அனுப்புறேங்கிற மாதிரி நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத நோட் பண்ண அனுப்புவார். இன்றைக்கி என்னால் எங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் ஜங்குக் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் சுகாவோட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு வந்துருக்காரு. மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து மாஃபியா அங்கே ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. பாடி கார்ட்ஸை நோட் பண்ணபடியே ஒர்க்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் ரொம்பவே பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்குமே நடந்துட்டுருக்குதுங்கிற மாதிரி ஹாரி சுகா கிட்ட சொல்கிறாரு. ஒர்க்கை குயிக்காகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க்கில் நம்ம எங்கணும். ஆமாம், இப்போ நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வரட்டாமே, அந்த ப்ராஜெக்ட்டு எந்த பர்சன் ரன் பண்ண போகிறாங்க அது சரியாக தெரியல பாஸ். ஆனால் அந்த பர்சன் சொல்கிறதுபடி கேட்க சொல்ல கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் இந்த டைமும் அந்த டெண்டர் கிடைக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த டைம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த டைம் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஏதாட்டும் ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த டேயை கிட்னாப் பண்ணுங்கள். வாட்? ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி அதர் பர்சன்ஸை கிட்னாப் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு பண்ணியே தருவேன். அந்த டே இந்த மாதிரி ஒரு காலேஜில் தான் படிச்சுட்ருக்கான். அதே பிளேஸில் டேயை நீங்கள் கிட்னாப் பண்ணணும். டே கிட்னாப் ஆகி இந்த பிளேஸ்க்கு வரணும். ஓகே, ஜங்குக்கிட்ட இந்த ஒர்க்கை சொல்லுங்கள், புரியுதுல? ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாரி அப்படியே மார்க்குக்கு கால் பண்ணவும் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜங்குக் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவரை பயங்கர டென்ஷனில் லவ் ஃபெயிலியரில் லவ் ஃபீல் மூமெண்ட்டில் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. லவ் ஃபெயிலியரு லவ் ஃபீலா, என்னடா வளர்ற? ஆமாண்டா, லவ் பண்ணாராம், 100% இன்றைக்கி டேட்டுக்கு வரலங்கிற மாதிரி ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி உட்காண்ட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ன வர அடிக்க வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு ஹாரிக்கிட்ட என்ன மாதிரி பேசுனா, நான் ஒரு பர்சனோட பிக்கை நான் உன்னோட மொபைலுக்கு அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் டே இந்த பர்சன்ட்டை கிட்னாப் பண்ணணும் மார்னிங் 10 o'clock. ஓகே பர்ஃபெக்ட், அந்த பர்சன்ட்டை நான் கிட்னாப் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி டேயோட பிக்கை நோட் பண்ணபடி டே இந்த காலேஜில் படிக்கிறானுங்கிற மாதிரி நோட் பண்ணா. இது டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. என்னடா ஏன் பிபி பட்டு டே இல்லை வாழலனுங்கிறங்கிற மாதிரி மார்க் அடிக்கவும், ஏன் பாஸ் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, பாருங்கள் உங்கள் பேபி தான் அப்படிங்கிற மாதிரி டேயோட பிக்கை காட்டினா. இந்த பிக்கு எதுக்குடா உன் மொபைலில் வச்சுருக்கேன்? நான் எடுக்கல. பின்ன யார்டா எடுத்தா? உங்கள் ஹயாங் தான் அனுப்புனாரு. ஏன் ஹயாங் ஏன்டா இந்த பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனானா. நாளைக்கிட்டே ஏன் உங்கள் ஹயாங் தான் கிட்னாப் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக் டென்ஷன் ஆக்கி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தவர் ட்ரிங்க் பண்ண போட்டியிலே நேராக சுகா கிட்டே வந்துட்டார். எதுக்காக டேயை கிட்னாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கோமா கேட்டா. டேயா யாரண்ட டே? நீ தானே பிக்க கூப்பிட்ருக்க, இவனை தானே கிட்னாப் பண்ண போறியா? எதுக்கு கிட்னாப் பண்ண போகிற, என்ன பண்ண போகிற, அவனை கில் பண்ண போறியா? இது வரைக்கும் நீ கிட்னாப் பண்ணதே கிடையாது, எதுக்காக கிட்னாப் பண்ணணுங்கிற மாதிரி கோவமா ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்டுனா. அவனை கிட்னாப் பண்ணால் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு என்ன சொல்ல ஏது சொல்லனே தெரியாமல், எல்லாம் புதுசாக நீ இப்போ கிட்னாப்புங்கிற மாதிரி பண்ணுறல, இது வரைக்கும் இந்த மாதிரி நீ மாஃபியா ஒர்க்கில் பண்ணலைல்ல, நான் சொல்கிற ஒர்க்கை பண்ணுறது தான் உன்னோட ஒர்க். உனக்கு கிட்னாப் பண்ண பிடிக்கலன்னா விட்டுரு, அங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க யாரையும் எப்படி அவனை கிட்னாப் பண்ண சொல்கிறேன். இல்லை, எனக்கு தானே ஒர்க்கை கூட்டிருக்கேன், நானே பார்த்துக்கிறேன். கிட்னாப் மட்டும் தானே பண்ணணும். ஆமாம், அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா உன்கிட்ட சொல்கிறேன், அப்போ பண்ணு. இப்போ இங்கேருந்து கிளம்பு, சும்மா கத்தி என் டைட்டை வேஸ்ட் பண்ணாத. ஓகே
எதுக்காக டேயோட பிக்கை கொடுத்து கிட்னாப் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே நம்ம ஜொங்கு காமெடி அங்கேருந்து கிளம்புனா இவன் ஏன் அவன் பிக்கை பார்த்தா இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகிறானுங்கிற மாரி ஷுகா கடுப்புலேயே நம்ம ஜொங்குக்கை நோட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ நம்ம டேடா காலேஜுக்கு ரெடியாக கிளம்பி வருவாரா. காலேஜுக்குள்ளே கரெக்டாக என்ட்ராகவும் ஜொங்குக்கிட்டான மாஃபியா பர்சன்ட் ஜேகே அந்த மூமெண்ட்டுக்கு டேயை கால் பண்ணி கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு வர சொல்லவும் டேயும் கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வந்தால் நம்ம டேயை ஃபுல்லாக கான்சர்ட்ல வச்சு ஜொங்கு கிட்னாப் பண்ணிடுவார். கிட்னாப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜொங்குக்கோட சீக்ரெட் பிளேஸ் இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் சிவாவுக்கு கால் பண்ணிவிட்டு கிட்னாப் பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொல்லவும் சிவா ஹாப்பியாகி பாட்டுக்கிறேன்டா கிம்மு, உனக்கு எப்படி டெண்டர் கிடைக்குங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணப்படி கரெக்டாக அந்த மீட்டிங் கான்டாக்ட் எந்த பிளேஸ் நடக்குதோ அதே பிளேஸ்க்குள்ளே நம்ம ஷுகா என்ட்ராகிறாரு. மீட்டிங் 1 by 1 நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மீட்டிங் 1 by 1 நடந்துக்கிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸில் கிம் என்ட்ராகிறாரு. கிம் என்ட்ராகி அந்த பிளேஸில் அந்த ப்ராஜெக்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க சொல்லி கிம்மோட பர்சனல் செக்யூரிட்டிக்கு கால் வருது. டே காலேஜில் மிஸ் ஆகிட்டானுங்கிற மாதிரி சிமினா கிட்ட அந்த கால் வர்றதை கேட்டு கிம் ரொம்ப ஷாக்கானா ஷுகா நக்கலாக ஸ்மைல் பண்ணபடி கிம்மை நோட் பண்ணால் எங்கே பாரு, எங்கேருந்து போ, டே எங்கே இருக்கானுங்கிறத குயிக்காக கண்டுபிடி, டே கண்டிப்பாக எனக்கு வேணும், புரியுதுல்ல, மீட்டிங்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டை பாட்டு இந்த மாதிரி பேசிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன மாதிரி டாடுடா நீ, சன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க காங்கலானுங்கிற மாதிரி உனக்கு கால் வந்தா இந்த மாதிரியாடா மீட்டிங் தான் இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி இருப்பேனுங்கிற மாதிரி ஷுகா அப்படியே ஜொங்குக்கு கால் பண்ணி கிம் அங்கேருந்து எப்படியாவது போகவே அவனுக்கு கால் பண்ணி மிரட்டு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி சொன்னா, ஓ இவன் கிம்மோட சொன்னா, இது தெரியாமல் போச்சு பிபி, நீ கிம்மோட சன்னா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி அப்படியே கிம்முக்கே நம்ம ஜொங்குக்கு கால் பண்ணவும் அந்த கான்ஃபரன்ஸ் கால் ஷுகாவும் அதே கால்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் கிம் அந்த காலை பிக் பண்ணிவிட்டு யார் நீ, புதுசாக அன்னோட நம்பராக இருக்குது, எனக்கு ஏன் கால் பண்ணனுங்கிற மாதிரி கேட்டால், ஹலோ கிம், உங்கள்கிட்ட உன்னோட என்கிட்ட தான் இருக்கான், பத்திரமா இருக்கான், ஆனால் என்ன ஃபுல்லாக கான்சில் போயிருக்கிறான். என்ன இப்போ அந்த மீட்டிங் ஹாலை விட்டு நீ இப்போ வெளியே போகணும், மீட்டிங்கை நீ ரன் பண்ணக்கூடாது, மீட்டிங்கை நீ ரன் பண்ணனா உன் சன் உனக்கு கிடையாது பாட்டுக்கோ, நான் வீடியோ காலில் கூட வர ரெடி தான், உன் பேபியை நீ பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி உன் சன்னை பார்க்கணுமாங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா, மைண்ட் இட், யார்டா நீ, எதுக்குடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரையும் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து, ஹே யார்டா நீ மட்டும் யாருங்கிறது தெரிஞ்சிச்சு, என் சன்னை இந்த மாதிரி நீ கிட்னாப் பண்ணதுக்கே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என் சன்னை டவுட் பண்ண, உன் சன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா மீட்டிங்கை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி காலா ஜங்கோ கட் பண்ணால் இந்த மொத்த வேலையுமே நம்மகிட்டே கேட்டு ஷாக் ஆக்கி ஜங்குக் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா, ஐயோ பேபி எழுந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மாஃபியா லுக்கில் இருக்கிறத பார்த்துட்டு இது சீக்ரெட் பிளேஸாக இருக்குதையும் பார்த்துட்டு ஷாக் ஆகி, நான் எங்கே இருக்கிறேன் ஜங்குக்கு, நான் காலேஜில் தானே இருந்தேன், ஆமாம் பேபி நீ தானே நைட்டு டேட்டுக்கு வர மாட்டேன்னா அதான் உன்னை டேட்டுக்கு கூட்டு வந்துங்கிற மாதிரி டேக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா டே ஷாக் ஆகி ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஷுகா தான் அப்படியே கிம்மை நோட் பண்ணான். கிம்மு வந்து டேய் வேணுமா மீட்டிங் வேணுமானுங்கிற மாரி 2 மூமெண்ட்டையும் நோட் பண்ணபடி ஒரு மாதிரி ஒரு டோனிங், ஒரு மாதிரி பெயினான டோனிங்கில் மீட்டிங் வேணால் போயிட்டு போட்டுங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ஃபைல் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வைக்கிட்டுலையே அந்த ரூமை விட்டு ரன் பண்ண வைக்கிட்டுலையே கிம்மு ஓடுறான். இந்த மாதிரி கிம்மு ஓடுறத பார்த்துட்டு ஷுகாவுக்கு ஒரே சிரிப்பு. ஜங்குக்கு ஏதோ பயங்கரமாக மிரட்டியிருக்கான் அவனுக்கு. ரன்னிங்கில் போகிறான் கிம்மு அப்படிங்கிற மாதிரி, ஏஜே ஆனாலும் ஏஜ் ஆன மாதிரியாடா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணபடி கிம்மை நோட் பண்ணான். கரெக்டாக கிம்மு கம்பெனி விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே திரும்பவும் ஜங்குக்கு கால் பண்ணான். டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் யார் உனக்கு கால் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டே கேட்க டேயோட மவுட்டை கிரிப் நம்ம ஜங்கு க்ளோஸ் பண்ணபடி அமைதியாக இருக்கணும் பேபி, நீ உடையிலலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காலை பிக் பண்ணபடி என்ன மீட்டிங்கை விட்டு வெளியே போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ சொன்ன மாதிரி நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன், என் டேக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் டேக்கு எதுவுமே ஆகாமல் அவன் சேஃபாக ஹவுஸ்க்கு வந்துடணும், என் சன்னுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேனுங்கிறதே உனக்கு தெரியாது, அப்புறம் நான் உனக்கு டெத்தாக வந்து நிற்பேன்டா அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் பேசினா ரொம்ப டென்ஷன் ஆகாட்ட, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேஃபாக உன் ஹவுஸ்க்கே வந்துடும்,
அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கால கட் பண்ணால் கிம் டென்ஷன்லேயே அவரோட கம்பெனிக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் சுகா ஹண்ட்ரட்ன்ற அவரோட ஹேண்ட்ஸில் வாங்கின பொசிஷன்லேயே நேராக அவரோட டேடிக்கிட்ட வராரு. டேடி இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகி வாவ் அந்த கிம்மை எப்படிடா டோக் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேயை வச்சுட்டானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னங்கிற மாதிரி கேட்டால் ஜங்குக்கு டேயை கிட்னாப் பண்ண சொன்னேன். டே இப்போ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்கிறான். அந்த டே அதே பிளேஸில் போட்டு தள்ள சொல்லு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னேன். டேட் ஏதோ ரிவெஞ்ச் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னீங்க, இப்போ கில் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் அதுவும் கரெக்டு தான். சுகா இப்போ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் தானே டே இருக்கிறான். ஏன் நீ இங்கேருந்து நேராக போய் டேயை சேவ் பண்ணக்கூடாது? என்ன பண்ணணும்? டேயை சேவ் பண்ணி நீ அவனை காப்பாற்றுற பர்சண்டாக இருக்கணும். நீ சேவ் பண்ணதை பார்த்து டே உண்மையில லவ் ஃபாலில் ஆயிடுவாம்ல. ஓ அப்படியே வரீங்களா? அதை பார்த்துக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவும் கரெக்டாக சுகாவோட டேடு சொன்ன மாதிரி ஜங்குக்கிட்டேருந்து டேயை சேவ் பண்ணுற மாதிரி ட்ராமா பண்ண வேண்டாம். இங்கே கரெக்டாக ஜங்கு கூட அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண வேண்டாம். ஜங்கு கூட டேஸில் தான் டே உட்காந்துருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்கேன்? காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு ஏன் கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கேன். தள்ளி போய் ஜங்குக்கு மட்டும் இல்லை. இது என்ன மாதிரி பிளேஸ்? ஒரு மாதிரி டேட்டியாகவே இருக்குது, ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது. எங்கே கொண்டு வந்து என்ன வச்சுருக்கேன்? எப்போ என்னை கொண்டு போய் ஹவுஸில் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மொத்த வேலையுமே சுகா அப்படியே கேட்குறாரு. இங்கே என்ன ஜங்குக் இவன்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே பிரேக் பண்ணாமல் அங்கேருந்து சுகா கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஜிமினாடா காலேஜெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு அப்செட்லேயும் ஒரு டென்ஷன்லேயும் கரெக்டாக சுகாவோட கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா சுகா ஜிமினா எப்போ வருவான் அவனுக்கு ஒர்க்கு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஜிமினா கரெக்டாக உள்ளே என்ட்ராகிறதும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸை நோட் பண்ணிவிட்டு சிஓ சாரோட ரூம் எங்கே இருக்குன்னு மாதிரி கேட்கவும் கரெக்டாக அந்த பிளேஸில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி அவனை 6th ஃப்ளோருக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த மூமெண்ட்டுக்கு 6th ஃப்ளோருக்கு நம்ம ஜிமினா வராரு. இந்த மாதிரி வேண்டாம் கரெக்டாக நம்ம சுகாவோட ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணபடி நேராக சுகா கிட்ட வந்து உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் என்ன ஒர்க் பண்ண, இந்த ஃபைல் எல்லாத்தையுமே போய் செராக்ஸ் எடுத்துகிட்டு வா, இது எனக்கு 2 காப்பியாக வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஓகேங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ஃபைல்ஸ் 2-3 ஃபைல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் எடுத்தபடியும் கரெக்டாக போகிறாரு. அங்கே அந்த ஃபைலில் எல்லாத்தையுமே சுகா சொன்ன மாதிரி 2 காப்பியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிவிட்டு அப்போ இவன் நம்மக்கிட்ட ஒர்க்குக்கிட்ட அவன் இருக்கானா, நான் தான் கொஞ்சம் தப்பாக திங்க் பண்ணிட்டேன். ஏதோ பிளான் பண்ணி இந்த பிளேஸ்க்குள்ளே வந்துருக்கான்னு நினச்சேன். ஒர்க்குக்காக தான் வந்துருக்கான், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட சின்ன ஒர்க்காக அவருக்கு என்னென்ன ஒர்க்லாம் தேவைப்படுதோ அந்த ஒர்க்கை பண்ண வைக்கிறாரு. அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸுமே நம்ம ஜிமினா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஜிமினாவே எல்லா பர்சன்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணபடி இருந்தால் நைட்டு 8 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தராக போகிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா மட்டும் சுகாவோட கேபின்லேயே உட்காந்துருக்காரு. இதை சுகா நோட் பண்ணிவிட்டு நைட்டு 8 o'clock ஆனதையும் நோட் பண்ணிவிட்டு என்ன நீ ஹவுஸுக்கு போகலையா? அது பாஸ். வாட் பாஸா? என்ன இப்போ புதுசாக பாஸ்ன்னா கூப்பிட்ற? அப்போ உங்களை எப்படி கூப்பிட்றது? சார்னு கூப்பிட்டுருந்தேன். அது கொஞ்சம் இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் உங்களை பார்த்து பாஸ்ன்னு கூப்பிட்றாங்கல்ல, அதான் பாஸ்ன்னு கூப்பிட்லான்னு திங்க் பண்ணேன். ஓ அப்படியா? நீங்கள் ஹவுஸுக்கு போகலையா? நீங்கள் இன்னும் ஹவுஸுக்கு கிளம்பலையே? டேய் சில அன்னைக்கு நான் இங்கேயே ஸ்லீப் பண்ணிடுவேன், அதுக்காக நீ என் கூடயே சேர்ந்து ஸ்லீப் பண்ண போறியா? இது உங்கள் கூடயா? ஷாக் ஆகிறல்ல, கிளம்பு ஹவுஸுக்கு. ஹவுஸில் உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்க போட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்பு ஒர்க்கு? எந்த ஹெல்ப்பு எந்த ஒர்க்கும் தேவையில்லை. நீ நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வந்தா காணோம், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்படியே ஹாப்பியாகி நேராக அங்கேருந்து ஹவுஸுக்கு கிளம்புறாரு. நம்ம சுகாமே ஜிமினா போனால் கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே நேராக ஜங்குக்கு இருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தால் ஜங்குக்கு அப்படியே அவரோட சோஃபாவில் உட்காண்டபடியே மார்க்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அந்த கிம் யாருங்கிறது உனக்கு தெரியுமில்ல? கிம் நம்மளோட எனிமிங்கிற இந்த மூமெண்ட்டு மறந்துடுச்சா என்ன? அவனோட சன்னுக்கிட்ட நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி கேட்டான். அவனோட சன்னுன்னு எனக்கு அப்படி தெரியும்? இன்னைக்கு தான் தெரியும் என் பேபி கிம்மோட சன்னுன்ட்டு. அதுக்காக என் பேபி தூக்கி போட முடியுமா? என் பேபி எனக்கு மட்டும்தான். என் பேபி நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். பேபின்னுட்டு இருக்கு. என்னாச்சு ஜங்குக்கு உனக்கு? இங்கே பாரு ஹயாங், எனக்கு என்னமோ தெரியல, அவனை பார்க்க சொல்ல முதல்ல ஃபைட்டிங்காக தான் இருந்துச்சு. டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிட்டோம்.
அப்புறம் போக போக எனக்கு பிடிச்சிருச்சு. அவனை நான் லவ் பண்ணுறேன். அவனும் என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ என்ன, உங்களுக்கும் அந்த கிம்முக்கும் ப்ராப்ளம்னா நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்க, என்னையும் என் பேபியை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே மாஃபியா ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுகமே டேடு யாராவது ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கணும், ரிவெஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான் திங்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம லவ் பண்ணா என்ன, ஜொங்குக்கு லவ் பண்ணா என்ன, யாரோ ஒரு பர்சன்ட் டேயை மேரேஜ் பண்ணால் ஓகே தானேங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு ஓகே பண்ணபடி, சரிடா நீ டேயே மேரேஜ் பண்ணிக்கோனே, மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா லவ் பண்ணுறேன், சரி சரி டென்ஷன் ஆகலை ஒர்க்கா பாருங்கிற மாரி ஹாப்பி அங்கே போனால் மார்க்குனா அவரே வந்தார், அவரே கோவப்பட்டார், அவரே ஃபைட் பண்ணார், மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏதோ டப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்கவும் எனக்கும் லைட்டாக டப்பாக தான் இருந்த மாதிரி இருக்குது. சரி பார்த்துக்கலாம், இப்போ ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. ஜிமினா நேராக ஒர்க்குக்கு வராரு. சுகா சொல்கிற ஒர்க்கை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினா பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நம்ம சுகா இஞ்சி பை இஞ்சாக நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நம்ம ஜிமினா தான் அந்த பிளேஸில் திடீர்னு இன்றைக்கி ரெய்னி ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமாக மின்னல் வெட்டுமா, மழை பெய்யுமா, இடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டு பயந்து போய் கத்திடுவார். இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு சுகா ஷாக் ஆகி ஃபைலில் செக் பண்ணிட்டு இருந்தவர் பெண்ணெல்லாம் கீழே போட்ட வேகத்திலேயே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணான். ஜிமினா அப்படியே ஃப்ளோரில் உட்காந்தபடி காட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பயங்கரமாக மாமனுங்கிற மாதிரி கத்துவாரா. அந்த மாதிரி கட்டுனோம். சுகா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டக்குன்னு வேகமாக ரன் பண்ண வேகத்திலேயே ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணபடி என்னாச்சு ஏன் இந்த மாதிரி கட்டுற, இதுக்கு இந்த மாதிரி கட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சுகாவை கிரிப்பாக ஹக் பண்ணபடி பயமாக இருக்கட்டுமாம் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஒரு வேளை என்ன சவுண்டெல்லாம் கேட்டு பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜிமினா லைட்டாக ஹாக் பண்ணபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்சம் ஹவர்ஸில் அந்த சவுண்டெல்லாம் நின்று ஃபுல்லாக ரெய்னி ஸ்டார்ட் ஆகுது, மழை பெய்யுது. இந்த மாதிரி மழை பெய்கிற சவுண்டை கேட்டுட்டு ஜிமினா அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி சுகாவை இந்த மாதிரி ஹாக் பண்ணபடி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு இந்த ஹாக்கை பிரேக் பண்ணிவிட்டு சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரூமை விட்டு ரன் பண்ணபடி வேகமாக ஓடுறாரு. இது என்னடா அந்த சவுண்டெல்லாம் கேட்க சொல்ல பயங்கரமாக கதறுனா இப்போது ரியாலிட்டிக்கு வந்த அடுத்த செகண்டு தள்ளி விட்டு ஓடுறான். சரி போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷுகாவுமே அப்படியே அவரோட ஒர்க்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ அப்படியே நம்ம சுகா நேராக ஜிமினாவோட காலேஜுக்கு தான் வந்துருக்காரு. சுகாவோட டேடு தான் டேயை போய் மீட் பண்ணி பேசுடானுங்கிற மாதிரி நம்ம சுகாவை பாடுபடுத்தினோம். இவர் வேற ஒன்றுமே புரியாத மாதிரியே ரியாக்ட் பண்ணுவார். உங்கள் சன்னு தான் லவ் பண்ணிகிட்ருக்கானே, நான் என்னட்ட போய் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஒழுங்கு மரியாதை சொன்ன ஒர்க்கை பண்ணுடா. சரி இதை விட்ட வேறு வழி இல்லை, இப்போ மட்டும் நம்ம காலேஜுக்கு போகலன்னா கண்ட மணிக்கே திட்டுருவார். ஜொங்குக்கு வர இப்போன்னா லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இதை போய் சொல்லி ஜொங்குக்கூட லவ்வுக்கும் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுறக்கூடாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நேராக காலேஜுக்குள்ளே என்றானா கரெக்டாக சுகாவை இடிச்சு தள்ளினபடி நிற்கிறாரு. எவன்டா அடி என்னை இடிச்சு தள்ளுறதுன்னுக்கிற மாதிரி டென்ஷன்லேயே சுகா திரும்பினா உனக்கு கண்ணு தெரியல இந்த மாதிரியே நிற்ப அப்படிங்கிற மாதிரி இடிக்கிறத இடிச்சுட்டு சுகா விட்டுட்டு வராண்ட பண்ணிட்டு நான் ஜிமினா டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி சாரி சார் தெரியாமல் இடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சாரி கேட்டா. அவன் நின்னா நீ என்னடா சாரி கேட்குற, அவன் தாண்டா நம்மக்கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்சர் தட்டி ஓட்ட வைக்கிட்டலையே ஜிமினா கிட்ட பேசினபடி அவன்கிட்ட என்ன அப்படியே பாட்டுக்கிட்டு ஃப்ரீசிங்கில் நிற்கிற, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பசங்க நீ பாட்டுட்டே இல்லையா வாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி நேராக ஸ்டாப் ரூமை பார்த்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா ஜிமினா அப்படியே டேயை ஃபாலோ பண்ணபடி ஓடிட்டுருக்கவர் திரும்பி நம்ம சுகாவை பார்க்குறாரு. பாட்ட பொசிஷன்லேயே அங்கேருந்து ரன் பண்ணபடி போவாரா. இவன் கிம்மோட சொன்னு, இவன் ஜிமினா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்களோ, இது தெரியாமல் இந்த ஜொங்குக்கு இந்த மாதிரி டைம் எல்லாம் ஃபாலிங் லெவலில் இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இந்த ஜொங்குக்கு இதே காலேஜ் தானேங்கிற மாதிரி திரும்பினா இந்த பேபியை பிடிக்கலாங்கிற மாதிரி ரன் பண்ணி வந்த மாட்டியா, அவனா என் ஹேண்ட்ஸில் சிக்கிறக்கூடாதுன்னே அவன் ஃப்ரெண்டை இழுத்துட்டு ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நிற்கிறாரு. இங்கே என்னடா பண்ணுற, நான் கேட்கணும் ஹயாங், அவன் உங்களை இடிச்சாம்ல கிரிப்பாக பிடிக்க வேண்டியதானே,
யார? அதான் அந்த டேய. அவன்கிட்ட நான் ஒன்று கேட்டேன். அந்த டென்ஷனில் என்கிட்ட ஃபைட்டாக பண்ணிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுட்ட வேகத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கான். நான் அவனை பிடிக்கலான்னு தான் வந்தேன். அவன் உங்ககிட்ட வந்து லாக் ஆனதை பட்டு பிடிச்சிருவீங்கன்னு நினச்சேன். விட்டுட்டீங்களே, தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு ரன் பண்ணபடி ஓடுறாரு. டேய் இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்குது? சரி போங்க, ஜிமினா கிட்டடா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே அங்கேருந்து கிளம்புனா நம்ம சுகாவோட டேடு தான். டேய் நீ அந்த டேயை பாட்டியாடா? பாட்டுட்டேன் டேடு, லவ்வர் சோனியாடா. கண்டிப்பாக லவ்வர் சொல்லணுமா? என் பாடி கார்டு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான், ஒழுங்கா போய் லவ்வர் சொல்லு. ஷோப்பா எங்கே அந்த டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை தேடி ஒரு வாரம் அந்த மாதிரி